So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா exercise 1.1ல 4th question பார்க்க போறோம். Here வந்து A inverse multiplication இருக்கு, subtraction இருக்கு, addition இருக்கு. எல்லா ஆபரேஷனுமே இதில எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு இந்த சிங்கிள் சம்ல பார்க்கலாம். ஓகே. So, first என்ன question என்ன கொடுத்திருக்காங்கன்னா if A is equal to ஒரு given matrix கொடுத்திருக்காங்க 2x2 matrix show that என்ன பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்காங்கன்னா A square minus 3A minus 7I2. 7I2 means 2x2 ஓட I matrix, unit matrix நம்ம எப்படி எழுதுவோம் 1 0 0 1. ஸோ அதை தான் வந்து இந்த 2ங்கிறது எதை டிஃபைன் பண்ணுதுன்னா 2x2 மேட்ரிக்ஸோட I வேல்யூவை டிஃபைன் பண்ணுது. நெக்ஸ்ட் 2x2 மேட்ரிக்ஸில் நமக்கு 0 கிடைக்கணும் ஆன்சர் வந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷோ தட் இது முடிச்சதுக்கப்புறமா ஹென்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆல்சோ A இன்வர்ஸையே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷோ தட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ A ஸ்கொயர் நான் ஒவ்வொன்றா ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு A ஸ்கொயர். ஸோ A ஸ்கொயர் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஸோ A into A இந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ ஏயை 2 டைம்ஸ் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 3 minus 1 2 அந்த ஏயோட வேல்யூவை நான் 2 டைம்ஸ் அப்படியே எழுதியிருக்கேன் நான். ஓகே 2 டைம்ஸ் எழுதியிருக்கேன். இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிறது கண்டிப்பாக ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஒரு 2 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம மல்டிப்ளை ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடியதும் 2x2 மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த 2x2 மேட்ரிக்ஸில் இந்த இடத்துல இந்த பிளேஸ் வேல்யூவில் வர்றதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரோவை கொண்டு இந்த காலமை கொண்டு இந்த ரோ இந்த பர்டிகுலர் காலமை நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த இதில் கிடைக்கக்கூடிய வேல்யூவை இந்த இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலம் தென் ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் இந்த மாதிரி பார்க்கணும். இந்த இது வந்து ஃபஸ்ட் ரோவை வச்சு மட்டும்தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரோவை கொண்டு ஃபஸ்ட்டு காலமாக மல்டிப்ளை பண்ணுறதை இங்கே எழுதணும். ஃபஸ்ட் ரோவை கொண்டு செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணுறதை இங்கே எழுதணும். ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூவும் இதில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூவையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 5 5s are 25. ஸோ 25. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ரோவில் உள்ள செகண்ட் வேல்யூவையும் இந்த ஃபஸ்ட்டு காலமில் உள்ள செகண்ட் வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 1s are 3 minus 3. ஸோ ஹியர் நடுவில் எந்த ஆப்ரேஷனும் கிடையாது. டேரெக்டாக இங்கே என்ன சைன் இருக்கோ அதே சைன் வந்துடும். ப்ளஸ் 3 இன்ட்டு -1 -3. ஸோ 25 minus 3னா 22. ஸோ டேரெக்டாக நம்ம எழுதிடலாம் 22. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலமையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம். ஸோ ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் காலமையும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூவை கொண்டு இங்கே உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூவை இதில் உள்ள செகண்டை கொண்டு இந்த செகண்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 3s are 15. ஓகே. 3 2s are 6 minus 6 plus 3 minus 2 minus 6. ஸோ 15 minus 6 9. ஸோ plus 9. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவை கொண்டு நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட் ரோ ஃபினிஷ்டு. இப்போ நம்ம செகண்ட் ரோவை கொண்டு பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலமையும் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் பார்க்கும்போது இதில் உள்ள ஃபஸ்ட் வேல்யூ இதில் உள்ள ஃபஸ்ட் வேல்யூ இதில் உள்ள செகண்ட் இதில் உள்ள செகண்டு. ஸோ -1 into 5 -5. தென் -2 into -1 plus 2 minus of minus plus. So -5 plus 2 -3 answer is. So directly நான் எழுதிக்கிறேன் -3. Okay. -3 ன்னு directly எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த செகண்ட் ரோவை கொண்டு செகண்ட் காலமை பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த சேம் திங் ஃபஸ்ட் வேல்யூவை கொண்டு இந்த காலமில் உள்ள ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூவை கொண்டு இங்கே உள்ள செகண்ட் வேல்யூ. So here second row and second column. So -1 into 3 -3 -2 into -2 plus 4. So -3 plus 4 na plus 1. Answer is plus 1. So this is A square. Okay, first நம்ம A square தான் find out பண்ணியிருக்கோம். இப்போ -3A இப்போ நம்ம ஃபுல்லாக எழுதிக்கலாம். அந்த லைன் A ஸ்கொயர் மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிச்சிட்டு இப்போ இதை நம்ம ஃபுல்லாகவே கண்டுபிடிக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய நான் ஃபுல்லுமே நான் எழுதிக்கிறேன் நான். ஸோ A ஸ்கொயர் -3A -7I2 is equal to A ஸ்கொயருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஆன்சர் 22 9
-3 1 a ஸ்கொயர் நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் -3a. ஸோ -3 ஏக்கு பதிலாக ஸோ த சேம் வேல்யூ ஏ இருக்குது கிவன் மேட்ரிக்ஸ் இதான். ஸோ 5 3 -1 -2 next -7i2. ஸோ -7i2 னா 2 cross 2 மேட்ரிக்ஸோட யூனிட் மேட்ரிக்ஸ் என்னென்னா 1 0 0 1 இதுதான் நம்மளோட i2. ஸோ இதை எடுத்து நம்ம 0ன்னு கொண்டு வரணும். ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் வந்து ஃபுல்லாக 0 வேல்யூவோடு நம்ம கொண்டு வரணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ 22 -3 9 1. இப்போ இந்த -3 கொண்டு இந்த மேட்ரிக்ஸோட இந்த -3 வந்து மல்டிப்ளிகேஷன் டேர்மில் இருக்குது அவுட்டரில். ஸோ அப்போ இந்த -3ஓடைய வித் சைனோடையே நான் அதை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ வெளியில் வந்து நமக்கு ப்ளஸ் சைன் வந்து ஆக்குப்பை பண்ணோம். ஸோ அப்படின்னா -3 × 5 -15 -3 × -1 +3 -3 × 3 -9 -3 × -2 +6. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகே, ஹியர் அதே மாதிரி இந்த 7ங்கிறது இதோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இந்த மேட்ரிக்ஸோட நான் மைனஸோட அந்த சைனை நான் உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ அப்போ வெளியில் வந்து ப்ளஸ் சைன் ஆக்குப்பை ஆகும். ஸோ -7 × 1 -7, ஹியர் 0, ஹியர் ஆல்சோ 0, ஹியர் -7 × 1 -7. ஓகே, ஸோ இப்போ நம்ம நார்மலாக என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்னா இங்கே வெளியில் எல்லாமே ப்ளஸ் இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எல்லா இடத்துலையுமே இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி பண்ணுறோம். ஸோ 22 -15 -7. ஸோ 22 -15 -7. ஸோ -15 -7 -22 இது ரெண்டுமே மைனஸ் வேல்யூங்கிறனால நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ -15 -7 -22. ஸோ +22 ஒரு -22 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல 0ன்னு சொல்லி வரும். ஸோ 0. ஓகே, தென் அதே மாதிரி A12 அதாவது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமில் இருக்கக்கூடியதை ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன் நான். ஸோ 9 -9 0. ஸோ 9 -9 ஒரு +0. 9 -9னா 0, 0 + 0 ஆல்சோ 0. ஸோ நான் டேரெக்டாக வந்து 0ன்னு எழுதிடுறேன். நெக்ஸ்ட் கீழே செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ -3 +3 இங்கே 0. ஸோ -3 +3 0, 0 + 0 ஆல்சோ 0. ஸோ டேரெக்டாக நான் 0ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்கிற வேல்யூ 1 6 -7. ஸோ 1 + 6 ஹியர் -7 இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது 1 + 6 7 +7 +7 -7 0. ஸோ 0. இந்த மாதிரி ஒரு 2 x 2 மேட்ரிக்ஸில் அதுவும் 0 மேட்ரிக்ஸ் ஒரு 2 x 2 0 மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம 0 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதை நம்ம எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, தென் இதில் இருந்து நம்ம A இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அடுத்தது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷோ தட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது A இன்வர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ A இன்வர்ஸ் வந்து டேரெக்டாக இந்த கிவன் மேட்ரிக்ஸ்லேருந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கூட A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஷோ தட் இந்த இதிலேருந்தே இந்த A இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை யூஸ் பண்ணி நான் A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வரேன். ஸோ A² -3A -7i2 சரியா. ஸோ மல்டிப்ளை போத் சைட் பை A இன்வர்ஸால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ரெண்டு சைடும். ஸோ ஹியர் மல்டிப்ளைட் பை A இன்வர்ஸ் அண்ட் தென் 0i2 02 into A inverse. ஓகே, ஸோ ஹியர் A இன்வர்ஸை கொண்டு ஒவ்வொரு டேர்மாக உள்ள மல்டிப்ளை பண்ணும். ஹியர் 3 டேர்ம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேர்மாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு A இன்வர்ஸை கொண்டு A², தென் A இன்வர்ஸை கொண்டு 3A, தென் இதை கொண்டு 7i இதை அப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் A இன்வர்ஸை கொண்டு A². ஸோ A² மல்டிப்ளைட் பை A இன்வர்ஸ். தென் ஹியர் மைனஸ் ஆப்ரேஷன் இருக்குது. -3A இன்ட்டு த சேம் A இன்வர்ஸ். தென் அடுத்தது -7i2 A இன்வர்ஸ். ஸோ இந்த 3 டேர்மையும் நான் தனித்தனியாக A இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்.
0 டேர்மை கொண்டு ஏ இன்வர்ஸ் எந்த டேர்மை 0வால் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் இஸ் 0. ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக 0ன்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ இப்போ ஏ டு ஏ இன்வர்ஸ், இப்போ பேஸ் ரெண்டும் நமக்கு ஒன்று போல் இருக்குது, பேஸ் ரெண்டுமே நமக்கு ஒன்று போல் இருக்குது. அப்படிங்கும்போது பவரை நம்ம என்ன பண்ணோம்னா அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் 2 இங்கே -1, ஸோ 1 ப்ளஸ் 1 மைனஸுங்கும் போது நம்ம மைனஸ் பண்ணோம். 2 - 1 1, ஸோ ஏ ஹியர் ஏ மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஏ பவர் 1 தட் மீன்ஸ் ஏ அது மட்டும்தான். ஸோ ஏயும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஐ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இது வந்து ஃபார்முலா, ஏ அண்ட் ஏ இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஐ மேட்ரிக்ஸ். ஸோ இது 2x2 மேட்ரிக்ஸுங்கிறதுனால நான் I2ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் 7, இந்த இடத்துல நம்ம ஐயை எப்படி கன்சிடர் பண்ணணும்னா 1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். ஸோ ஒரு ஐ மேட்ரிக்ஸை ஐயை வந்து அதோட ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ இன்வர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் I2வை 1ஆ கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, 7A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இதிலிருந்து இந்த 7A இன்வர்ஸை மட்டும் நான் இந்த சைடில் வச்சுக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு ஸோ இந்த ரெண்டையும் நான் அந்த சைடில் மூவ் பண்ணுறேன். ஸோ ஏ இதோட சைன் வந்து ப்ளஸ் இருக்குது, முன்னாடி ப்ளஸ் சைன். ஸோ நான் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது அதோட சைன் வந்து -ஏன்னு மாறும். ஸோ -3I2 இதை நான் அந்த சைடில் கொண்டு போகும்போது இதோட சைன் மைனஸில் இருக்குது, அந்த சைடில் வரும்போது ப்ளஸில் மாறும். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ -A, ஸோ ஏயோட வேல்யூ 5 3 -1 -2 அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் 3 இன்ட்டு ஐயோட வேல்யூ 1 0 0 1. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இந்த 3யை கொண்டு நான் டேரெக்டாக உள்ளே மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துலையும் நமக்கு 3ஆக மாறும். ஸோ அதை நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன், 3 1s are 3ன்னு மாறும். ஸோ ஹியர் இந்த மைனஸை கொண்டு நான் டேரெக்டாக உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். ஸோ அதையும் நான் டேரெக்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டையும் அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணோம். அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணும்போது -5 இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடியது இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடியதையும் ஆட் பண்ணணும். ஸோ -5 + 3 ஆன்சர் இஸ் -2, -3 + 0 ஆன்சர் இஸ் -3, 1 + 0 1, 2 + 3 5, -7A இன்வர்ஸ் இது. ஓகே, ஹியர் ஏ இன்வர்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ இன்வர்ஸ் மட்டும் இருக்கட்டும், எனக்கு இந்த 7 நான் அந்த சைடில் கொண்டு போகணும் அப்படின்னா ஸோ -7ங்கிறது ஏயோட மல்டிப்ளை டேர்மில் இருக்குது. ஸோ அது இங்கே வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ 1/-7 -2 -3 அந்த டேர்ம். ஸோ 1 5, நத்திங் பட் இங்கே இருக்கிற -7 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, நான் அதை அப்படியே அந்த சைடில் டிவிஷனில் கொண்டு போயிருக்கேன். ஸோ ஹியர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ இன்வர்ஸ் மட்டும்தான் இருக்கும். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே.